புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒரு பவுன் 70,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு பவுன் 70,000 தான் நினைக்கிறேன். 27,000 50,000 திருமண உதவி திட்டம் நிறுத்திட்டாங்கல்ல. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மனதுடன் இந்த திட்டம் தொடங்கப்படும். 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம். அதில் பெண்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்பு கிடைச்சது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த உடனே அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துன்னு சொன்னாங்க. அது இல்லாத 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தப்படுறாங்க. உயர்த்தினாங்களா? இப்போ 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆகிப்போச்சு. இது அந்த ஆட்சியுடைய லட்சணம். அந்த ஏழை மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு பகரம் தான். அவர்கள் அந்த வேலை செய்த நாட்களுக்கு பணம் முழுமையாக கிடைக்கல. அந்த மக்களுக்கு நாங்கள் போய் டெல்லிக்கு போய் மத்திய அமைச்சரை சந்தித்து இது ஏன் நிறுத்தி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டால் அதில் அதிகமான முறைகேடு நடந்திருக்குது, அதனால் நான் நிறுத்தி வச்சிருக்கிறோம். நாங்கள் கேட்குற கணக்கு முழுமையாக கொடுக்கல, அதனால் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முழுமையான சம்பளம் வழங்க முடியாமல் இருக்கிறோம். உரிய முறையில் அந்த கணக்கை கொடுத்தா நாங்கள் நிதி விடுவிக்கன்னு சொன்ன உடனே நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதெல்லாம் ஏழை மக்கள், நீங்கள் அரசாங்கத்தை என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் ஏழை மக்கள் தினந்தோறும் வேலை செஞ்சு அவர்கள் அந்த பணத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. உடனே தமிழ்நாட்டுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு உடனடியாக அவருடைய ஊதியம் கிடைக்க நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 2,999 கோடி அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதையும் கேட்டு பெற முடியாத ஒரு அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம். எப்போ பார்த்தாலும் 39 பேர் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற திமுக கூட்டணி வெற்றி பெற்று சொன்னீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்சீங்க? எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டுறான். இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. இந்தியா கூட்டணியில் 2 அங்கம் வைக்குது. இது அருமையான நேரம். நீங்க அங்க இருக்கிற கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இருக்காங்க, திரு ராகுல் காந்தி, திருமதி சோனியா காந்தி இருக்கிறாங்க. அவர்கிட்ட எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் இருக்குது, திமுக இருக்கின்றது. இந்த நல்ல சூழ்நிலையில் மேகதாதுல அணை கட்டக்கூடாது, ராசிமனையில் வேணா கட்டுங்க, இல்லை தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கட்டுங்க அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் முழுமையாக கிடைக்க செய்யுங்க. நாங்களும் சேர்த்து பாராட்டுறோங்கள. அதெல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு கூட பத்திரிகையில் வந்திருக்குது, மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தா கட்டுவோம் என்று விரிவான திட்ட அறிக்கை கனடா அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அணை கட்டுவதற்கு இன்றைக்கு மத்திய அரசு அனுமதி கேட்டு என்று கேட்டிருக்கோம் என்று இன்றைக்கு பத்திரிகை செய்தி. காலையில் பத்திரிகை பார்க்கும்போது இதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்றைய முதலமைச்சரும் சரி நீர்வளத்துறை அமைச்சரும் இதற்கு இன்னும் வாயே திறக்கல. அங்க மேகதாதுல அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும். ஏற்கனவே வருமானம் இல்லாத இருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு விவசாயிகளுக்கு கிடைக்க நிவாரணம் கிடைக்கல, அவளுக்கு தகுந்த விலையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டப்பட்டு விட்டால் நம்முடைய டெல்டா மாவட்டத்துக்கு வருகின்ற தண்ணீர் முழுவதும் நின்று போயிடும். இன்றைக்கு நல்ல சூழ்நிலை. இந்தியா கூட்டணி எப்போ பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றீங்களே, ஏன் அந்த இந்தியா கூட்டணியில் நீங்கள் தானே அங்கே வைக்கிறீங்க? உங்ககிட்ட தான் 39 நாடாளுமன்றம் இருக்கிறாங்க. நீங்கள் பேசி நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க. அதெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு யாராவது மந்திரி கொடுக்குறேன்னா உடனே ஓடி போயிடுவாங்க. திரு கருணாநிதி இருக்கும்போது அப்படித்தான், திரு ஸ்டாலின் இருக்கும்போது அப்படித்தான். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், அதுதான் அவருடைய எண்ணம். அவருடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டு விவசாயியுடைய பிரச்சனை, அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு.